குளோபல் சவுத் நாடுகள் இல்லாத சர்வதேச அமைப்புகள் நெட்வொர்க் இல்லாத சிம் கார்டுடன் கூடிய மொபைல் போன்களுக்கு சமம் என பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். குளோபல் சவுத் நாடுகளுக்கு சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் கிடைப்பது அவசியம். காலத்திற்கேற்ப பல்வேறு முக்கிய சர்வதேச அமைப்புகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுகள் அரங்கேற வேண்டும் என்றும் கூறினார். 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடியை பிரேசில் அதிபர் லூலா உற்சாகத்துடன் வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களும் கட்டித் தழுவி தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் இன்று காலை 6:15 முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதற்காக திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. விழாவில் பங்கேற்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் மற்றும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மின் ஒளியில் ஜொலிக்கும் கோபுரம் மற்றும் கோயில் வளாகத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு சிவசேனா உத்தவ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவத் காட்டமாக பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் மகாராஷ்டிராவில் நடக்கும் போராட்டத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. நாங்கள் ஹிந்தியை முற்றிலும் எதிர்க்கவில்லை, ஹிந்தி பேசுபவர்களை அடிக்கவில்லை, யாரையும் பேச விடமாட்டோம் எனவும் கூறவில்லை. ஆரம்ப பள்ளியில் ஹிந்தி மொழி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். எனவே எங்கள் போராட்டம் வேறு, தமிழகத்தின் போராட்டம் வேறு என முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு சஞ்சய் ராவத் பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக கவர்னர் ரவி நேற்று மாலை திருப்பதி சென்றார். திருமலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று காலை சுப்ரபாத சேவையில் கவர்னர் ரவி சாமி தரிசனம் செய்கிறார். 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி மாலை சூடும். வெற்றிகரமாக நடந்த முருக பக்தர்கள் மாநாடு யாரும் எதிர்பார்க்காதது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இதுவரை 24 காவல் மரணங்கள் நடந்துள்ளன. பாலியல் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்றும் தெரிவித்தார். கோவை அன்னூர் அருகே உள்ள வடக்கலூரில் ICS ஸ்போர்ட்ஸ் அகாடமி உள்ளது. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அங்கு நடந்த உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணிக்காக விளையாடினார். காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை கிரிக்கெட் விளையாடிய அண்ணாமலை போட்டி முடிந்ததும் சக வீரர்களுடன் போட்டோ எடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பாமகவின் தலைமை நிர்வாக குழுவில் இருந்து டாக்டர் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அறிவித்துள்ளார். புதிதாக 21 பேர் கொண்ட நிர்வாக குழு அமைப்பில் GK மணி, அருள், AK மூர்த்தி ஆகியோருக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. மதுரை விரகனூரில் வருகிற 10ஆம் தேதி மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஆடும் மாடும் நம்முடன் பிறந்தவைகள், நம்முடைய செல்வங்கள், பேசும் திறனற்ற அவைகளுக்காக பேசுவதற்கு நாம் கூடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் போலீஸ் விசாரணையில் இருந்தபோது மரணமடைந்தார். அஜித்குமாரை விசாரித்தபோது தன்னையும் போலீசார் தாக்கியதாக அவரது தம்பி நவீன்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நவீன்குமாருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்க்கப்பட்டார். போலீசார் தாக்கியதில் காலில் வீக்கம் ஏற்பட்டதாக கூறி அட்மிட் ஆனார். அவருக்கு ஸ்கேன், இரத்த பரிசோதனை செய்து இரத்தக்கட்டு, விரல் வலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், டெல்லி, ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. இயல்பு வாழ்க்கை முடங்கியதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 70க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 145 சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. பின்லாந்தின் சோன்கா ஜார்வி நகரில் மனைவிகளை சுமந்து செல்லும் உலக சாம்பியன்ஷிப் போட்டி 2 நாட்கள் நடந்தன. இந்தியா உட்பட 18 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் தம்பதிகளுக்கு மனைவியின் எடைக்கு சமமான பீர் மட்டும் கொடுக்கப்படும். இன்று நடந்த இறுதிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த செலப் மற்றும் ஜஸ்டின் ரோஸ்லர் ஜோடி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதற்காக ராஜகோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றச் செல்ல சாரம் அமைக்கும் பணி முடிந்துள்ளது. மேலும் கோயில் விமான தளத்தில் இருந்து பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை பார்க்க 40,000 சதுர அடி பரப்பளவில் பிரத்யேகமான பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜகோபுரம் அருகில் 5 குண்டங்கள் அமைக்கப்பட்டு வேள்வி நடந்து வருகிறது. கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா நாடுகளை தொடர்ந்து 4வது நாடாக பிரேசிலுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி சென்றார்.
விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரேசில் நாட்டுக்கான பயணம் முடிந்ததும் இறுதியாக நமீபியா நாட்டுக்கு அவர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரை சென்றடைந்துள்ளேன். இதன்பின் 17வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரேசிலின் ஜனாதிபதி லுலா அழைப்பின் பேரில் பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவுக்கு செல்கிறேன். இந்த பயணத்தில் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் மற்றும் கூட்டங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஜூலை 11ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஊழல் கோர தாண்டவம் ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தொண்டர்களையும் மக்களையும் நேரில் சந்திக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை 7இல் துவங்குகிறேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்பவே இந்த பிரச்சார பயணம் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து விசிக தான் வலிமையான கட்சி. அதனால் எங்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்கும்படி கேட்கிறோம் என விசிக துணை பொதுச் செயலர் வன்னி அரசு தெரிவித்தார். அகில இந்திய அளவில் ராகுல் தலைவராக பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக இருக்கிறார். தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். காங்கிரஸை விட எங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுங்கள் என்றார். 2 மாதங்களுக்கு மேல் அமைச்சர்கள் எந்த ஃபைலையாவது வைத்திருந்தால் நடப்பதே வேறு என மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதை ஒரு உத்தரவாக கேபினெட் செயலர் அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவ அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் முப்படைகளில் பணியாற்றும் வீரர்களில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் வழங்கக் கோரி படை வீரர்கள் தீர்ப்பாயத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ராணுவ அமைச்சகம் தாக்கல் செய்த 200க்கும் மேற்பட்ட மனுக்களை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்கர்கள் உண்மையான அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க கட்சி உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திரும்பக் கொடுக்க உருவாக்கப்பட்டது. 2:1 என்ற விகிதத்தில் நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை விரும்புகிறீர்கள். அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தென் மத்திய டெக்சாஸ் மாகாணத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கேர் கவுண்டியில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் திடீரென கனமழை கொட்டியது. இதனால் குவாடலூப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 15 குழந்தைகள் உட்பட 43 பேர் உயிரிழந்தனர். முகாமிலிருந்து 27 பெண்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு முதல் பாதியில் ரஷ்யாவில் வெறும் 5,99,600 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன. 25 ஆண்டுகளில் இதுவே மிக குறைந்த அளவு என ரஷ்ய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் 10 மாகாணங்களில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவியர் குழந்தை பெற்று வளர்ப்பதற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் உதவித்தொகையை அந்நாட்டு அரசு வழங்குகிறது. சென்னை பள்ளிக்கரணை அருகே மின்கசிவு காரணமாக அடுத்தடுத்து 5 வீடுகளில் சிலிண்டர் வெடித்தது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். சென்னை காசிமேட்டில் மீன்வரத்து அதிகரிப்பால் வஞ்சிரம் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையானது. மீன் பிரியர்கள் திரளாக வந்து விருப்பமான மீன்களை வாங்கிச் சென்றனர். தாம்பரம் அருகே சாலையின் குறுக்கே அறுந்து விழுந்த மின்கம்பியால் மூதாட்டி காயமடைந்தார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குன்றத்தூர் கந்தளேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1ஆம் கால யாகசாலையை தொடங்கி வைத்தார். கோயில் முன்பு இருந்த யானை விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு மாலை அணிவித்து வரவேற்பளித்தது பக்தர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சாத்தூர் அருகே கீழ்த்தாயில்பட்டி பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் பலியானார். 4 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பட்டாசு ஆலையின் 8 அறைகள் தரைமட்டமானது. தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். வெடிவிபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. தஞ்சாவூர் யோவான் சிலம்பாட்டக் கழகம், ஸ்டார் சிலம்ப பயிற்சி பள்ளி, தஞ்சாவூர் கரந்தை தமிழ்ச் சங்கம் ஆகியவை இணைந்து இன்று சோழன் உலக சாதனை முயற்சி சிலம்பாட்ட நிகழ்ச்சி கரந்தை கலைக்கல்லூரி வளாகத்தில் நடந்தது. இதில் 40 மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மாணவரும் 30 நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஸ்குவாட்ஸ் செய்தவாறே சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைக்க முயற்சி மேற்கொண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா பூச்சொரிதல் நடைபெற்று வீதி உலாவுடன் விழா நிறைவு பெற்றது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். கும்பகோணம் நகரில் பல்வேறு இடங்களில் கடந்த 3 மாதங்களில் பொதுமக்கள் தவறவிட்ட 26 செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டது. இவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் நடைபெற்றது. கும்பகோணம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அங்கித் சிங் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார்.
ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என தமிழகத்தில் ஒப்பித்துக் கொண்டிருக்கும் அப்பாவிகள் இனியாவது திருந்த வேண்டும். அப்பாவிகளின் அறிவு கண்களை மராத்தியத்தின் எழுச்சி திறக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மீண்டும் தமிழகம் வரவிருந்த பயணம் தனிப்பட்ட காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை டெல்லிதான் முடிவு செய்யும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லிவிட்ட பிறகு யார் பேசினாலும் அது சரியல்ல என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு நடைபெறவுள்ள இந்த பணியில் சுமார் 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2299 கிராம உதவியாளர் காலி இடங்களை நிரப்ப மாவட்ட வாரியாக அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் படி 2299 கிராம உதவியாளர் காலி இடங்கள் நிரப்பப்படும். தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு நாளை கலந்தாய்வு தொடங்குகிறது. AI, CS, ECE உள்ளிட்ட படிப்புகளில் சேர கடும் போட்டி நிலவுகிறது. 7.5% உள் இட ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு நாளையும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,500 கனஅடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 93.470 TMC ஆகவும் நீர் வெளியேற்றம் மொத்தமாக 40,500 கனஅடியாகவும் உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதையொட்டி கும்பாபிஷேக விழாவில் முருகனுக்கு சாற்ற 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட டிரை ஃப்ரூட் மாலைகள் தயாராகி வருகின்றன. என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் குறித்த பாஜகவின் திட்டம் ஒன்றும் பலிக்காது. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். பாஜகவுடன் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்காமல் இறால் பண்ணைக்கு மின்சாரம் வழங்குவதாக திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக அரசு 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களை மூட திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசின் இந்த நடவடிக்கை ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்பகால வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் அங்கன்வாடி ஊழியர்களும் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தைச் சேர்ந்த காவலர் பார்த்திபன் மற்றும் அவரது மனைவியை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி தாலிச்செயின், மோதிரம் உள்ளிட்ட 5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பிய திருட்டு கும்பலை போலீசார் தேடுகின்றனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் நிறுத்தப்பட்டது. சரியான நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் 70 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தர்மபுரி மங்காநேரி பகுதியில் பலாமரத்தில் உள்ள பலாக்காயை வெட்டிய விவகாரம் தொடர்பாக தந்தை மற்றும் மகன் கை விரல்களை உறவினர்கள் இரும்பு ராடால் உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சொத்து பிரச்சனையின் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. பொள்ளாச்சி ஆழியார் குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் தொடங்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேசினார். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக சென்று திமுக நிர்வாகிகள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேசி அதன் விவரங்களை கேட்டறிந்தார். நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை 41,38,833 மாணவர்கள் மற்றும் 1,00,000 விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் உயர்வுக்கு படி திட்டத்தின் வாயிலாக 77,752 மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர்.
கல்லூரி கனவு திட்டத்தில் நடப்பு கல்வியாண்டு வரை உயர்கல்வியில் 1,87,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக கூறியுள்ளது. திருப்பத்தூரில் சாலையில் சென்றவர்களை துரத்தி சென்று வெறிநாய் கடித்ததில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். நாய் கடிப்பட்டவர்களுக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதே நேரம் சில பணக்காரர்களிடம் செல்வம் குவிகிறது என மகாராஷ்டிரா நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கவலை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நாட்டில் வேலைவாய்ப்புகளையும் கிராமப்புறங்களையும் மேம்படுத்தும் விதமாக பொருளாதாரம் வளர வேண்டும். செல்வத்தை பரவலாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், மன்மோகன் சிங் ஆகியோர் தாராளமயமாக்கலை ஏற்றுக்கொண்டதை பாராட்டுகிறேன். சுங்கச்சாவடிகள் மூலம் ரூபாய் 55,000 கோடி வருவாய் கிடைக்கிறது. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இதை பணமாக்கினால் ரூபாய் 12 லட்சம் கோடி கிடைக்கும் என்றார். மேற்கு வங்கம் ரஜவா கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் திடீரென அடுத்தடுத்து 2 முறை குண்டு வெடித்ததில் ஒருவர் பலியானார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று எரிந்த நிலையில் இருந்தவரின் உடலை மீட்டு காயமடைந்தவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். நாட்டு வெடிகுண்டுகளை தயாரிக்க உள்ளூரை சேர்ந்த சமூக விரோதி ஒருவர் கும்பலை அழைத்து வந்ததாக முதல்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர் விசாரணை நடக்கிறது. போடி நகராட்சி மற்றும் தமிழ் ரோலர் ஸ்கேட்டிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து போதைப்பொருள் மற்றும் நெகிழ்ப்பை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ரோலர் ஸ்கேட்டிங் பேரணி நடந்தது. பேரணியை நகராட்சி சேர்மன் ராஜராஜேஸ்வரி சங்கர் மற்றும் நகராட்சி ஆணையர் பார்கவி துவக்கி வைத்தனர். 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஸ்கேட்டிங் செய்து சென்றனர். நகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒசூரை சேர்ந்த பெண் பல் மருத்துவர் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றினார். மருத்துவமனையை நடத்தும் மருத்துவர் அந்த பெண் மருத்துவரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கோரி கட்டாயப்படுத்தியுள்ளார். பெண் டாக்டர் மறுக்கவே அவரை பலமாக தாக்கியுள்ளார். தற்போது அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கேரளாவில் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இடிந்து விழுந்து பெண் பலியானார். இதைத் தொடர்ந்து கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் வன்முறையில் முடிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள அமைச்சர் வீணா ஜார்ஜின் வீட்டிற்குள் செல்ல ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்றனர். உடனே தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் அவர்களை போலீசார் விரட்டினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியில் இருந்து 57,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக தொடர்கிறது. இபிஎஸ்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசிற்கு கழக அம்மா பேரவையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல விரைவில் முதல்வராக வரவுள்ள இபிஎஸ்க்கு இன்றைக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள் என்பதால் ஜூலை 11, 12, 13ஆம் தேதிகளுக்கு விமான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான கட்டண உயர்வு குறித்து பல புகார்கள் எழுந்தபோதும் மத்திய அரசு கட்டண உயர்வை தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் மீனவர் வலையில் அதிக அளவில் மீன்கள் சிக்கியதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்களுக்கு நடுவே மீனவர் படுத்தபடி போட்டோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுள்ளார். திருச்சி காட்டூரில் கணவனை விட்டு பிரிந்து வந்த மனைவியை கணவன் விரட்டி கழுத்து, இடுப்பு, கைகளில் வெட்டினார். இதில் மனைவி பலத்த காயமடைந்தார். இந்த தாக்குதலின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாவட்டம் மூணாறில் மக்கள் மத்தியில் பிரபலமான படையப்பா என்ற காட்டு யானை நேற்று மாட்டுப்பட்டி சாலையில் உள்ள தேவிகுளம் ஊராட்சி அலுவலகம் முன்பு கம்பீரமாக நடந்து சென்றது. திடீரென சாலையில் படையப்பா நடந்து வருவதை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்து ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டு யானையை காட்டிற்குள் விரட்டினர். வேலூரில் முகரம் நாளை முன்னிட்டு ஷியா பிரிவு முஸ்லிம்கள் சைதாப்பேட்டை பிடிசி சாலையிலிருந்து சோக பாடல்களை பாடிக்கொண்டும் மார்பில் கத்தியால் அடித்தும் ரத்தம் சொட்ட சொட்ட புனித பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர்.
வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முள்ளிப்பாளையம் கே நகர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்குவது இல்லை, தெருவிளக்குகளும் எரிவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட திலகர் தெரு பகுதியில் மின்கசிவின் காரணமாக 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. மேலும் தீயில் கருகி 3 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளின் கல்வி சான்றிதழ், பீரோவில் இருந்த வெள்ளி மற்றும் தங்க நகைகள் அனைத்தும் தீயில் கருகியது. திருவாரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். பூத் கமிட்டி வேலையை திமுக, அதிமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு சேகரிப்பதில் திமுக, அதிமுக எப்போதும் பூத் மாஸ்டர்களாக உள்ளனர். அவர்களை தூக்கி சாப்பிட நாமும் பூத் மாஸ்டர்களாக இருக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். பாமக லெட்டர் பேடிலிருந்து அன்புமணி பெயர் நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாமகவின் நிர்வாக குழு உறுப்பினர் பட்டியலிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. லெட்டர் பேடிலிருந்து அன்புமணி பெயர் நீக்கப்பட்டது கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அலபாமாவில் நடைபெற்ற தீயணைப்பு வீரர்களுக்கான தடகள போட்டியில் சேலம் முத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் தேவராஜ் கோலூன்றி தாண்டுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். சாதனை படைத்துள்ள அவருக்கு பாராட்டுக்கள் குவிகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலய ஆண்டு விழாவில் மின் அலங்கார தேர்பவனி விமர்சையாக நடந்தது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாலை அணிவித்து வழிபட்டனர். தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்ற அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கருத்துக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, நான் தனி மனிதனாக வந்திருக்கிறேன், மற்றவரின் கருத்துக்கு பதில் கூற முடியாது என்றார். தமிழகத்தில் ஜூலை 12 வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூலை 8 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் மணிமாறன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாமக காரைக்கால் மாவட்ட செயலாளர் உள்பட 3 பேர் சரணடைந்துள்ளனர். பாமக நிர்வாகி பிரபாகரன் உள்பட 3 பேரிடமும் செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சாத்தூர் அருகே கீழ்தாயில்பட்டியில் வெடிவிபத்து நடந்த இந்துஸ்தான் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வருவாய் அலுவலர் DRO ராஜேந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் தமிழ்நாடு கெமிக்கல் சாலையில் 2 வீலரில் சென்ற 60 வயது முதியவர் மீது கார் மோதியது. இதில் காயம் இன்றி முதியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதன் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து நடப்பதாகவும் அதற்கு காரணம் அதிவேகமாக வாகனங்கள் செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் தில்லைபுரம் அருகே வகுரம்பட்டியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியையான அவரது மனைவி பிரமேளா இருவரும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அவர்களின் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளின் காதல் திருமணம் தொடர்பாக குடும்ப பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் எதிரே உள்ள கண்மாய் கரையில் பூக்கடைகள் உள்ளன. இன்று காலை கடையை திறந்தபோது பாம்பு ஒன்று இருந்தது. தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர் உதவியுடன் பதுங்கியிருந்த சுமார் 5 அடி நீளமுள்ள அதிக விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்தனர். சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பணி ஓய்வுக்கு பிறகும் அரசு பங்களாவை காலி செய்யவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பணியில் உள்ள 4 நீதிபதிகள் தங்குவதற்கு இடமில்லை என்பதால் உடனடியாக அவரை காலி செய்ய கோரி மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும் தெரிவித்துள்ளது. சாத்தூர் அருகே கீழ்தாயில்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பட்டாசு ஆலை போர்மேன் லோகநாதன் கைதான நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விபத்தில் ஒருவர் இறந்த நிலையில் 5 வடமாநில தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். ஆலை உரிமையாளர் கணேசன், மேலாளர், 2 போர்மேன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார்.
அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அமெரிக்க கட்சியை இன்று தொடங்கியிருப்பதாகவும் நமது தேசத்தை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவால் செய்வதை பார்க்கும்போது நாம் ஜனநாயக ஆட்சி முறையின் கீழ் இல்லாமல் ஒரு கட்சி முறையின் கீழ்தான் வாழுகிறோம் என்பது தெரிகிறது என எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்துவது இல்லை என தமாக மூத்த தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவருக்கு இரங்கல் தெரிவித்தவர் காயமடைந்த 4 பேரும் சிகிச்சை பெற்று விரைவில் குணமடைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி மூடப்பட்ட 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தி உள்ளார். பீகாரை ஆட்சி செய்யும் பாஜக முதல்வர் நிதிஷ்குமார் கூட்டணி நாட்டின் குற்ற தலைநகராக பீகாரை மாற்றியுள்ளது. தொழிலதிபர் கோபால் கெம்கா வெளிப்படையாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமே இதற்கு உதாரணம். கொலை, கொள்ளை, துப்பாக்கிச்சூடு போன்ற குற்றச்சம்பவங்கள் பீகாரில் இயல்பாகிவிட்டது. இவற்றை தடுப்பதில் ஆளும் அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்பன் தீர்த்தவாரி மற்றும் மகா அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சியில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார். திருச்சி மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் முத்துசெல்வம் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. கோவையில் நடைபெற்ற புறா பந்தயத்தில் சிறகுகளை விரித்துக் கொண்டு பறந்த புறாக்களை மக்கள் ஆர்வமாக கண்டு ரசித்தனர். புறாக்கள் பந்தயத்திற்கு அங்கீகாரம் வழங்கி அரசு நடத்த வேண்டும் என புறாக்களை வளர்க்கும் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். கரூர் ரகுமாய் சமேத பண்டரிநாதன் கோயிலில் பக்தர்கள் கருவறைக்குள் சென்று மூலவரை தொட்டு வணங்கி பூக்களால் அர்ச்சனை செய்து தரிசனம் செய்தனர். கோவை தெற்கு உக்கடத்தில் கணவன் இறந்து கிடந்தது தெரியாமல் சடலத்துடன் 6 நாட்களாக மனைவி வசித்து வந்துள்ளார். அண்டை வீட்டார் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவரது உடலுக்கு இறுதி காரியம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கெண்டுவார்பட்டியில் ஃபாரூக் முகமது என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் குடிநீரை தேடி 6 மாதமே ஆன புள்ளி மான்குட்டி ஒன்று வந்தது. அப்போது அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் உதவியுடன் 1 மணி நேரம் போராடி மானை மீட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் 2 இடங்களில் மணமகள் மன்றம் பார் திறப்பதற்கான பணிகள் நடக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் சாலை மறியல் செய்தனர். அவர்களை போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். பிரேசில் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு பிரேசில் வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவர்கள் இந்தியாவின் சிங்கம் என புகழ்மாலை சூட்டினர். இன்னும் 15 ஆண்டுகளுக்கு இந்தியாவை மோடி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என விருப்பம் தெரிவித்தனர். தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கிறதா என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி தற்போது எழுச்சி பெற்று வருகிறது என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 70 கிராம கமிட்டியை அமைத்துள்ளோம். மீதமுள்ளதை விரைவில் அமைத்து தேர்தல் பணிகளை செய்ய தொடங்குவோம் என கூறினார். இபிஎஸ்ஸின் மக்கள் சந்திப்பு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மேற்கு ஆப்பிரிக்கா மாலி நாட்டில் 3 இந்தியர்கள் பயங்கரவாத குழுவால் கடத்தப்பட்டுள்ளனர். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர்களை பாதுகாப்புடன் மீட்க மாலி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ புதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் சிறப்பு பூஜைகள் செய்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தனுஷ்கோடி சென்று ஸ்ருங்கேரி சுவாமிகள் மணலில் வரையப்பட்ட ராமதனுஷ் உருவத்திற்கு பூஜை செய்து தனுஷ்கோடி கடலில் சேது ஸ்நானம் செய்தார். இந்நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தெலுங்கில் நகைச்சுவை வில்லத்தனமான கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் வெங்கட்ராஜ் என்ற ஃபிஷ் வெங்கடேஷ். சிறுநீரக கோளாறு காரணமாக அவதிப்பட்ட அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதையறிந்த நடிகர் பிரபாஸ் தனது உதவியாளரை அனுப்பி சிகிச்சைக்கு தேவையான 50 லட்சம் ரூபாய் செலவை ஏற்பதாக வெங்கட்ராஜின் மகளிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். ஜானகிராமன் இயக்கத்தில் கலையரசன், ஆனந்தி, ஆஷ்னா ஜபை நடித்த டைட்டானிக் காதலும் கவர்ந்து போகும் படத்தின் டீசர் 2018 ட்ரெய்லர் 2022 வெளியானது. ஆனால் இன்னும் படம் வெளியாகவில்லை. இதுபற்றி தயாரிப்பாளர் சி.வி. குமாரை குறிப்பிட்டு கலையரசன் வெளியிட்ட பதிவில்,
டைட்டானிக் படத்தை ஏன் இன்னும் ரிலீஸ் செய்யாமல் இருக்கிறீர்கள்? இது ஒரு சிறந்த படம் சார், வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை உள்ளது, விரைவில் ரிலீஸ் செய்யுங்கள் ப்ளீஸ் என கோரிக்கை வைத்தார். நாயகி ஆஷ்னா ஜபேரி காத்திருக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நடிப்பு காரேஸ் என பிஸியாக இருக்கிறார் நடிகர் அஜித். ஹாலிவுட்டில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன F1 போன்ற கார் பந்தய படங்களில் நடிப்பீர்களா என கேட்டதற்கு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் F1 படங்களின் தொடர்ச்சியில் நடிப்பதற்கு ஆசை. பொதுவாகவே நான் நடிக்கும் படங்களில் ஸ்டண்ட் காட்சிகளில் நானே நடித்து வருவதால் அது போன்ற படங்களில் நடிக்க அழைப்பு வந்தால் நடிப்பேன். எனக்கு ஆதரவு அளித்து வரும் ரசிகர்களுக்கு நன்றி என பதிலளித்தார் அஜித். திண்டுக்கல் நத்தம் துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கரையூர் பிரிவு அருகே கார் மோதி சாலையின் குறுக்கே வந்த காட்டு மாடு இறந்தது. காரில் வந்த இருவரும் பலத்த காயமடைந்தனர். மாமன்னன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், வடிவேலு இணைந்து நடித்துள்ள படம் மாரீசன் சுதீர் சங்கர் இயக்கியுள்ளார். கிராமிய பின்னணியிலான டிராவலிங் த்ரில்லர் கதையில் உருவாகியுள்ளது. படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் படம் ஜூலை 25 வெளியாகும் என அறிவித்துள்ளனர். 2002 விஜய் நடித்த தமிழன் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியங்கா சோப்ரா. அதன் பிறகு ஹிந்தியில் முன்னணி நடிகையானார். திருமணத்திற்கு பிறகு ஹாலிவுட் படங்களிலும் நடித்து வருகிறார். தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்தில் நாயகியாக நடிக்கிறார். பிரியங்கா கூறும்போது, சமீப காலமாக நான் ஹாலிவுட் படங்கள், வெப் தொடர்களில் அதிகம் நடித்து வருகிறேன். அதனால் இந்தியாவையும் இந்திய படங்களையும் ரொம்பவே மிஸ் செய்கிறேன். இந்த நேரத்தில் ராஜமௌலி படம் மூலம் மீண்டும் இந்திய சினிமாவுக்கு திரும்பியிருப்பது மகிழ்ச்சி. இனி இந்திய படங்களிலும் தொடர்ந்து நடிப்பேன் என்றார். தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் ஹீரோவாக மாறுவது அவ்வப்போது நடக்கும் நிகழ்வு. அந்த வகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கிய அபிஷன் ஜீவன் அடுத்து ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். இதனை அவரின் உதவி இயக்குனர் ஒருவரை இயக்க உள்ளார். கரெக்ட் மச்சி என தற்காலிகமாக டைட்டில் வைத்துள்ளனர். நாயகியாக மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடிக்கிறார். இவர் தமிழில் 7G ரெயின்போ காலனி 2 படத்தில் நடித்து வருகிறார். அரசியல் காரணத்தால் மறுக்கப்பட்ட தலைவர்களை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால இந்தியாவிற்கும் இளைய தலைமுறையினருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் தேச தலைவர்களை நினைவு கூற வேண்டும் என அவர் கூறினார். கூட்டணி கட்சிகளை தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவோம் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தேர்தலில் நிற்பதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. முதலாக கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடியை ரியோ டி ஜெனீரோ நகரில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் எனும் தலைப்பில் பெண்கள் பாரம்பரிய நடனமாடி வரவேற்றனர். இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி உரையாடி மகிழ்ந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கட்சியான ஜனசங்கத்தை நிறுவிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா டெல்லியில் நடந்தது. ஷியாமா பிரசாத் படத்துக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவ் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திபெத்திய புத்த மத தலைவர் 14வது தலைலாமாவின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் கொண்டாட்டங்கள் நடந்தது. ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கரே உள்ளிட்ட பிரபலங்கள் நடனமாடினர். ஆந்திராவை தொடர்ந்து தெலங்கானா மாநிலத்திலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடைகளை தவிர்த்து மற்ற வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என அரசு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடக்கிறது. இதனை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜை துவங்கியது. ராஜகோபுரத்தின் கீழ் பிரம்மாண்ட யாகசாலையில் 71 ஹோமகுண்டங்கள் அமைத்து 700 கும்பங்களுடன் பூஜை நடந்து வருகிறது. பல கட்ட யாக பூஜைகளுக்கு பின் நாளை காலை கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடக்கிறது.